ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. 4 lakhsல ECRல plot. Call 8682089820. ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ளே ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1 இயர் பேக் அண்ணாமலை அவர்கள் கூட தற்குறின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். அதுவும் இல்லாமல் ஏடிஎம்கே 4th பிளேஸ் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இப்படி பேசின அண்ணாமலை இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து நாங்கள் தான் முதல்வராக போகிறோம். ஒரே சிக்னல் என்னன்னா, நீ வந்து இவங்க கூட பணிந்து அவர்கள் கூட இணக்கமாக நீ போனால் மட்டும்தான் உனக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி வந்து சேர்ந்துருச்சு அவருக்கு. எந்த ஆட்சி இங்கே நடக்குது? யாருக்கான ஃபண்ட் அது? தமிழ்நாடு அரசுக்கான ஃபண்ட். தமிழ்நாடு அரசை நிர்வகிக்க இங்கே திமுக அரசு தானே. திமுக தானே இந்த செயலை செஞ்சுருக்கணும். தமிழ்நாடு அரசு தானே பண்ணணும், முதல்வர் தானே பண்ணணும். சாகும் வரை உண்ணாவிரதம் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லையே. அவங்க ஜாலியாக ஜெர்மனியில் போயிட்டு இருக்காரு நம்மள. அப்போ வந்து திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து காங்கிரஸோட ஹைகமாண்டுக்கு எதிராகவே செயல்படுற மாதிரில சார். எப்படி காங்கிரஸோட ஹைகமாண்டுக்கு எதிராக செயல்படுறாங்க? ஏன்னா ஒரு சைடு வந்து திரு செல்வ பெருந்தகை வந்து திமுக ஆதரவாக போயிட்டு இருக்காரு. இவர் வந்து தனி ரூட்ல இவரு தனியாக இவர் மட்டும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்குள்ளேயே ஏதாவது செல்வ பெருந்தகை ராகுல் காந்தியை விட திமுகவை முக்கியம்னு நினைக்கிறாரு சார். ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் வந்து ஏடிஎம்கே ஏன் ஆர்எஸ்எஸோட செயல்பாடுகளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. அது பேர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே ஆர்எஸ்எஸோட பிடியில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சார். இது உண்மையிலே அப்படி தான் இருக்கு. ஆர்எஸ்எஸ் பிடியில் இருக்கிறது அப்படின்றது அது ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்தணும்னு நமக்கு அவசியம் இல்லை. பிஜேபியே வழி நடத்துறது ஆர்எஸ் தான். ஆர்எஸ் ஆமாம். எந்த விதத்திலும் ஏடிஎம்கேவுடைய எதிர்காலம்ன்றது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியருமான திரு ஃபெலிக்ஸ் ஜெரார்ட் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ளே ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1 இயர் பேக் அண்ணாமலை அவர்கள் கூட தற்குறின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். அதுவும் இல்லாமல் ஏடிஎம்கே 4th பிளேஸ் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இப்படி பேசின அண்ணாமலை இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து நாங்கள் தான் முதல்வராக போகிறோம், எங்களுக்கு ஹைகமாண்ட் கொடுத்ததை வந்து தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது எங்கே சார் முடிய போகுது? அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இல்லை, வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு மாநில தலைவராக இருந்தார் அண்ணாமலை அவர். ஓகே, அவர் தான் இந்த கூட்டணி வரக்கூடாதுன்னு ரொம்ப முட்டுக்கட்டை போட்டார். எப்படியா இருந்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்துடவே கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதற்கான முயற்சிகள் தான், அதற்கான படி தான் எல்லாம் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணது, ஜெயலலிதா கிரிட்டிசைஸ் பண்ணது எல்லாமே. அப்போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு ஒரே தடையாக இருந்தது அங்கே மாநில தலைமை மட்டும்தான். அதை வந்து தூக்குனாங்க. அதாவது அண்ணாமலை பிஜேபிக்கு உண்மையிலே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன். உண்மையிலே கான்ட்ரிபியூட் பண்ணி பிஜேபி இங்கே வளர்த்தெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து வந்துட்டாருன்னு பிஜேபி நம்பியிருந்தால் அண்ணாமலையை வந்து உடனே மத்திய அமைச்சர் ஆக்கியிருந்துருக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு பதவிகள் கொடுத்து இல்லை மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கலாம். அப்படி எந்த இதுவுமே பண்ணல. அவர் பதவி காலம் முடிந்த நாளிலிருந்து இன்று வரை அவருக்கு என்ன போஸ்டிங் போட்டாங்க, அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு யாருக்குமே தெரில. இப்போது ஒரே சிக்னல் என்னென்னா, நீ வந்து இவங்க கூட பணிந்து அவர்கள் கூட இணக்கமாக நீ போனால் மட்டும்தான் உனக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி வந்து சேர்ந்துருச்சு அவருக்கு. அப்போது ஃப்யூச்சரே இல்லாமல் நம்ம இங்கே இருக்கிறதா, இல்லை தனி கட்சி தொடங்கி அப்படியே கரைந்து போகிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும்போது, சரி எல்லாத்தையும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு எடப்பாடியை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட வேறு வழி இல்லை அவருக்கு. ஹி ஹேஸ் டு டூ தட். ரீசெண்டாக வந்து எம்பி திரு சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. காங்கிரஸில் இவர் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்காரு. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு. டிஎம்கே பண்ணுற எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் அவங்க வந்து வாயை திறக்கிறது கிடையாது. ஸோ இவர் மட்டும் தனி ரூட்டில் போயிட்டுருக்காரு. அதுவும் பிஜேபியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இவர் மட்டும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கே சார். சம்திங் இல்லை, தமிழக அரசுலேயே இவர் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கிறாரு சொல்லுங்கள். ஏன்னா இதை யார் செய்ய வேண்டியது? எந்த ஆட்சி இங்கே நடக்குது? யாருக்கான ஃபண்ட் அது? தமிழ்நாடு அரசுக்கான ஃபண்ட். தமிழ்நாடு அரசை நிர்வகிக்க இங்கே திமுக அரசு தானே. திமுக தானே இந்த செயலை செஞ்சுருக்கணும். ஓகே, அவங்க மறைமுக கூட்டணியில் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம செல்வ பெருந்தகை திமுகவுடைய ஆதரவாளராக இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ யாராவது ஒருத்தர் இங்கே வந்து கேட்டாகணும்ல.
அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு 4வது நாள் நினைக்கிறேன் ஆமா. இல்லையா? இன்னைக்கு 4வது நாள் ஜிஹெச்சில் அவர் உடம்பு சரியில்லாமல் ஆமா. போயிடுச்சு. நேற்று கூட நான் வந்து அவரை திருவள்ளூர் ஜிஹெச்சில் போய் சந்தித்தேன். அப்போ கூட தொடர் நான் வந்து 3வது ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நான் சாப்பிடல, ஐ எம் கண்டினியூயிங் மை ஃபாஸ்டிங் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கூட பேசியிருக்காரு சார். ஆமாம் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு ஜிஹெச்சில் இருக்கிறாரு. உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் தன்னுடைய பட்டினி போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. இப்போ யாருக்கு நிதி கேட்டு அவர் பட்டினி போராட்டம்? தமிழ்நாடு மக்களுக்கு. தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு மக்களுக்குன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டியது. அது வந்து பள்ளி மாணவர்களுக்கு போகிறதுன்றது வச்சுங்களேன். அப்போ இந்த அரசு என்ன பண்ணுது? தமிழக அரசு தானே பண்ணணும், முதல்வர் தானே பண்ணணும். சாகும் வரை உண்ணாவிரதம் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லையே. அவங்க இப்போ ஜாலியாக ஜெர்மனியில் போயிட்டு இருக்காரு நம்மள. அப்போ வந்து திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து காங்கிரஸோட ஹைகமாண்டுக்கு எதிராகவே செயல்படுற மாதிரில சார். எப்படி காங்கிரஸோட ஹைகமாண்டுக்கு எதிராக செயல்படுறாங்க? ஏன்னா ஒரு சைடு வந்து திரு செல்வ பெருந்தகை வந்து திமுக ஆதரவாக போயிட்டு இருக்காரு. இவர் வந்து தனி ரூட்ல இவரு தனியா இவர் மட்டும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்குள்ளேயே ஏதாவது செல்வ பெருந்தகை ராகுல் காந்தியை விட திமுகவை முக்கியம்னு நினைக்கிறாரு. சசிகாந்த் செந்தில் என்ன நினைக்கிறாருன்னா, திமுகலாம் நமக்கு முக்கியம் இல்லை, ராகுல் காந்தி தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. மக்கள்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு செய்தியா சொல்லி அதை பரப்புறதுக்கு முயற்சி பண்றாரு. இது வந்து செல்வ பெருந்தகை செய்ய தவறாரு. செல்வ பெருந்தகையும் செய்ய தவறாரு, திமுக அரசும் செய்ய தவறுது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். திரு விஜய் அவர்கள் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு மாநாடு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பேசின பேச்சு தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளாக இருக்கு. எந்த வகையில் சார் அவர் தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு 26ல்? இந்த மொத்த தமிழக அரசியலும் விஜயோடைய மூவை பொறுத்து தான் அமையும். எல்லாருமே அதை நோக்கி தான் அவர் என்ன செய்கிறாருன்றதை பார்த்துட்டு தான் எதிர்வினை ஆற்றுவாங்க. அந்த அடிப்படையில் இப்போ இந்த மாநாடு, அதை தொடர்ந்து அவர் செல்ல போகிற மக்களை நடைப்பயணமா பயணமா அப்படின்றது என்ன தெரியல. அந்த பயணத்துக்கு ஏற்படுற வரவேற்பு இல்லைன்னா நிராகரிப்பு, ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒன்று அதிக அளவில் மக்கள் வரவேற்கணும், இல்லைனா வந்து எடுபடாமல் போயிடணும். இது எதாக இருந்தாலும் இதுதான் வந்து தமிழக அரசியலின் அடுத்த கட்ட நகர்வை முடிவு பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஆழமான இம்பேக்டை விஜயோடைய நகர்வு ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். சார், இது வரைக்கும் அவர்களோட செயல்பாடு வந்து தமிழ்நாடு அரசுக்கோ எந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கா சார்? அரசுக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கல, ஆனால் திமுகவிற்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கு. அதை நம்ம வந்து உறுதியாக பார்க்க முடியும். ஏன்னா ஒரு சின்ன பையனெல்லாம் வச்சுட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி, நான் போனானா இல்லையானே தெரில, அவன் தான் அந்த பவுன்சரால் தூக்கி போட்டானான்னு தெரியல. அவனோட கம்ப்ளைண்ட்லாம் இவ்வளோ சீரியஸாக எடுத்து எஃப்ஐஆர் போட்டு அதை ஜூரிஸ்டிக்ஷன் மாற்றி இதெல்லாம் வந்து எவ்வளோ கடகடன்னு இந்த வேலை நடக்குதுன்னு பார்க்கும்போதே திமுக அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்குன்றத, திமுக அரசு அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அதுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம உணர. இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி போவாங்களா? எல்லா லெவலுக்கும் போவாங்க. அரசியல்ன்றது அது தானே. விஜய் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு முறை அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் அள்ளி ஊற்றிட்டு வந்த நிகழ்வுலாம் நடந்திருக்கு அரசியல் வராதுக்கு முன்னாடி. அப்போது அதை விட கீழ்த்தரமாக இது, அதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் தான் நினைக்கிறேன் நான். சார், நேற்றுன்னு இல்லை, அதே மாதிரி இப்போ நடிகர்களும் சரி, அரசியல் கட்சி அதிமுகவும் சரி திமுகவும் சரி, விஜய் நடத்தினது வந்து ஒரு சினிமா மாநாடுன்ற மாதிரி தான் அந்த ஃபோக்கஸ்லேயே போகிறாங்க. அவங்களுக்கு எதுவும் பயந்துட்டாங்களா? ஏங்க வேறு என்ன சொல்ல முடியும்? ரைட், இவ்வளோ கூட்டத்தை அவர் கூட்டுறாருல, இவங்களுக்கு ஏன் தெரியல? சினிமா மாநாடுன்னே வச்சுங்களேன், ஏன் இங்கே போகல அவ்வளோ கூட்டம்? சினிமா மாநாடுனா என்ன? டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்களா? இல்லை, அது சினிமா மாநாடுனா என்னது? அது பொருள் என்ன? ஒரு ஆடியோ லான்ச் அவர் பேசினதே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா டைலாக் தான். வாட் எவர் இட் இஸ், அவர் அரசியல் பேசலை. இப்போ எடப்பாடி போய் பிரச்சாரம் பண்ணுறாருல, அங்கே கூட்டம் வருது இல்லை, அது எதுக்கு வருது? அவரை பார்க்கறதுக்கு தானே வருது. அதை விட பல மடங்கு இவரை பார்க்க வருதுன்னு வைங்களேன். இப்போ இந்த கூட்டம் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகள்லாம், சினிமா மாநாடு அப்படின்லாம். ஏன் கன்வெர்ட் ஆகாது? எப்படி கன்வெர்ட் ஆகாமல் போகும்? ஏங்க அவன் சொந்த காசை செலவு பண்ணிட்டு இங்கேருந்து போகிறான், போயிட்டு அந்த கூட்டத்தில் அவ்வளோ வெயிலில் நசுங்கி சின்ன பின்னமாகி விஜயை பார்த்துட்டு அப்படியே கொண்டாடிட்டு போகும்போதெல்லாம் அவர் மாநாட்டுக்கு போன மாதிரி தெரியலையே, கொண்டாட்டத்துக்கு போன மாதிரி, ஃபெஸ்டிவலுக்கு போன மாதிரி தானே போகிறான். அப்படி போயிட்டு அங்கேருந்து காசை செலவு பண்ணிட்டு உடம்பு வலிக்க வெயிலில் நின்றுட்டு வரவன் அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள பூத்தில் போய் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான்றது எப்படி அது சாத்தியம்? சார், இது ஏன் இந்த கேள்வி வந்துச்சுன்னா, திரு கமல்ஹாசன் கட்சி தொடங்கியிருக்காரு, எவ்வளோ நடிகர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. கமல்ஹாசன் கட்சி தொடங்கினாரு, அரசியல் எங்கே பண்ணார், எத்தனை போராட்டங்கள் அறிவிச்சார். போராட்டம்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்றார்ல. அப்போ அரசியல்னா என்னங்க? மக்களோட நிற்பது தானே அரசியல். ஏன்னா அதே விமர்சனம் தான் திரு விஜய் அவர்கள் மேலே. விஜய் எப்படி நீங்க வைக்க முடியும்? ஏன்னா சார், அவர் பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனாரு, அது பெரிய செய்தியாச்சு. அஜித்குமார் கஸ்டோடியல் டெத் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவர்களுக்காக ஒரு லெட்டரை எழுதி அதை விநியோகம் பண்ண சொன்னார், அவ்வளோதான்.
அதுக்கே அந்த அவங்களாம் ஃபர்ஸ்ட் டைமாக தெருவுக்கு வந்து ஒரு லெட்டர் தான் கொடுக்குறேன், கூண்டோட தூக்கிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கு எந்த போராட்டத்துக்கு அவர் வரல, எதுக்கு குரல் முக்கியமா ஏன் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து அவர் தான் போய் சந்திச்சாங்க, விஜய் நேரடியாக வரல. இல்ல, அதுக்கு உண்மையான ரீசன் நான் சொல்றேன். ஏன்னா அந்த தூய்மை பணியாளர்களோட அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துக்கிற அந்த குழுக்கிட்டே நான் கேட்டேன். அவங்க விரும்பல. யார் விரும்பல? அந்த போராட்ட குழு விரும்பல. ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும், அது வந்து நிறைய செல்போன் வீடியோ நிறைய எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இந்த போராட்டமே தொடர முடியாது. ரைட்டுங்களா? கலரே மாறிடும். அதனால தயவு செய்து நீங்க வர வேண்டாம் அப்படின்னு இந்த போராட்ட குழுவினர் தான் அவரை வர வேணாம்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க வாங்க, நான் உங்களை நேரில் சந்திக்கிறேன்னு சொல்லும் இந்த அடிப்படையில் தான் அவங்க போறாங்க. ஸோ அவருக்கு அங்கே போகும்போது அதை கூட மீன் பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 அடி தள்ளி பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வச்சிருக்காங்கன்னு ஒருத்தன் போடுறான். அதுக்கு அடுத்ததான் அவங்க அந்த அம்மா மேலே ஷால் போட்டு இவர் வந்து பக்கத்தில் இருக்கிறத இன்னொருத்தன் போடுறான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. சரி, இந்த போராட்டத்தில் விஜய் டுக் கரெக்ட் ஸ்டாண்ட். அவர் தன்னுடைய அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு மற்ற ஃபெசிலிட்டிலாம் தாவேக்கா வந்து பண்ணாங்க. எல்லா கட்சியும் பண்ணாங்க, நாம் தமிழர் பண்ணாங்க, அதே மாதிரி இவங்களும் பண்ணாங்க. அதனால் இவர் அகெயின் உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது பேசி ஆகணும்ல. அதனால தான் உட்காந்து பரந்தூரில் வந்து உட்காந்துட்டு பார்ட் டைம் அரசியல் பண்ணுறாரு, வெளியிலே வரமாட்டார், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்குது. இப்போ வெளில இப்போ இவர் மக்களை நோக்கிய பயணம் போக போகிறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ நாள் பேசியிருந்தவங்க. ஸோ ஏதாவது ஒன்று பேசணும்ல, அதற்காக பேசணும் தான் இருக்கலாம். சரி, இப்போ கூட இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தால் டிஎம்கே அவங்களோட அலையன்ஸ் தான் வந்து வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 48% ஓட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க டிவிக்கே வந்து இவங்களோட வாக்கை தான் பிரிக்க போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் இது அவங்களுக்கு தான் சார் ப்ளஸ் பாயிண்ட்ன்ற மாதிரியும் வந்திருக்கு சார். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குதா? இல்லை, நடக்கும்போது தானே அது வரும். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றி பேசி, ரெண்டாவது அதே சி ஓட்டர்ஸு நாட்டினுடைய மிகச்சிறந்த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யநாத் போட்டுது, ரெண்டாவது வந்து மம்தா போடுறாங்க, மூணாவது சந்திரபாபு நாயுடு போடுறாங்க, நாலாவது வந்து ஹேமந்த் சோரன்லாம் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது திடீர்னு அதே சர்வே வந்து ஃபஸ்ட்டு யோகி ஆதித்யநாத், ரெண்டாவது வந்து நம்ம மம்தா, மூணாவது எம்கே ஸ்டாலின் போடுறாங்க. ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும், எப்படி 2 இருக்க முடியும்? ஸோ these are all not a survey with ப்ராப்பர்லி டன். அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செரிமோனியெல்லாம் 6 மாதத்துக்கு ஒன்று நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற அடிப்படையில் டெல்லியில் உட்காந்துட்டு ஒரு 10 பேரோ 50 பேரோ ஒரு 1000 பேரோ அந்தந்த இதில் ஃபோன் போட்டு அவங்கள்ட்ட ஃபோனில் விசாரிக்கிற சர்வே தான் இது. இதை வந்து நம்ம சீரியஸாக ஜென்யூனாக இல்லை, ஜென்யூன் கிடையாது சார். ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் வந்து ஏடிஎம்கே ஏன் ஆர்எஸ்எஸோட செயல்பாடுகளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. அது பேர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே ஆர்எஸ்எஸோட பிடியில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சார். இது உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ் பிடியில் இருக்கிறது அப்படின்றது அது அந்த ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்தணும்னு நமக்கு அவசியம் இல்லை. பிஜேபியே வழி நடத்துறது ஆர்எஸ்எஸ் தானே. எந்த விதத்திலும் ஏடிஎம்கேயோடைய எதிர்காலம்ன்றது பிரச்சனைக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே இந்த முறை ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோத்தாலும் பிரச்சனை. அது ஒருவேளை வெற்றி பெற்றா, ஏடிஎம்கே வெற்றி பெற்றா என்ன பிரச்சனைனா, நாங்களும் அதிகாரத்தில் வரோம் அப்படின்னு. இல்லை எப்படிங்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் எங்களுக்கும் மினிஸ்ட்ரியில் பங்கு கொடு, அப்படி இல்லைன்னா உன் ஆளை வந்து உருவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவா எப்போ எப்படி மகாராஷ்டிராவில் பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க. ஒருவேளை தோத்தாலும் நீ வந்து மெர்ஜ் ஆயிடு அப்படின்னு, இல்லையா யாரெல்லாம் முக்கியமான அங்கே தலைவர்களோ அவங்கள வந்து உருவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கழட்டுவாங்க. ஏன்னா பிஜேபி எப்போதுமே இப்போ நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன், அது பிஜேபியால் கிடையாது, நயினார் நாகேந்திரனுடைய செல்வாக்குனால. அது மாதிரி எஸ்பி வேலுமணி ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன், அவர் ஜெயிக்கிறது நாட் பிகாஸ் ஆஃப் பிஜேபி ஒரு ஏடிஎம்கே, அவருடைய ஒரு செல்வாக்கு இருக்குல்ல. இது மாதிரி செல்வாக்கு உள்ள மனிதர்கள் தனித்தனி இண்டிவிஜுவல் இருப்பாங்களா, இவங்களையெல்லாம் உருவாங்க. உருவே அவங்க அந்த தனித்தனி இண்டிவிஜுவலோடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு இங்கே ஒரு ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு பிஜேபியோட ஸ்ட்ரென்த்துன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய ஃபார்முலா. அதை இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை அதிமுக தோத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, ஜெயிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து 11% கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்களே. எது பிஜேபி மட்டுமா? ஏங்க ஒரு பெரிய கூட்டணியில் அந்த 11% வாங்குறது தானே இவர் இவ்வளோ முயற்சி பண்ணார் அண்ணாமலை. அது பாருங்கள், ஒற்றை பிஜேபிக்காக பிஜேபியோடைய நம்பர் 3 இருந்ததை 11% உயர்த்தி காட்டியிருக்கிறார் அண்ணாமலை என்று சொல்கிறது தானே அவ்வளோ ட்ரை பண்ணார். அதான் புஷன் போச்சே, அவரே அவருடைய சொந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாமல் தானே போச்சு. ஆமாம், நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் சார்.
அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து நம்ம மேலும் டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.